நண்பர்களே வணக்கம். விஜய் பிரேக் பேசுகிறேன். லைஃப்பில் நிறைய நண்பர்களை சந்திக்கிறேன், நிறைய இளைஞர்களை சந்திக்கிறேன். உலகம் ஃபுல்லாக பயணிக்கிற இடங்களில் தொழில் முனைவர்களாகி அது ஒரு பிலோ 35 பார்க்கும்போது எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. இப்போ நிறைய காலேஜ் பசங்க இப்போ பிஸ்னஸ் பண்ணணும்னு நிறைய பேர் வராங்க, என்கிட்ட பேசுகிறாங்க. அப்போ நான் ஒன்று சொல்வேன், ஒரு பிஸ்னஸில் ரிலேஷன்ஷிப்பில் எதில் ஜெயிக்கணும்னாலும் முதல்ல உங்களுக்கு தேவையானது C3 = சக்ஸஸ் அப்படின்னு சொல்கிறேன். முதல் C என்ன அப்படின்னா கான்ஃபிடன்ஸ், தன்னம்பிக்கை. இந்த தன்னம்பிக்கை நமக்குள்ளே இருக்கா? எந்த ஒரு தொழிலும் ஆரம்பிக்கும் போது, எந்த ஒரு காரியத்தையும் எடுக்கும் போது, டே டு டே ஆக்டிவிட்டியில் நம்ம தன்னம்பிக்கையாக இருக்குமா? முதல்ல தன்னம்பிக்கைன்னு அதுவே நிறைய இளைஞர்களுக்கு தெரியல அப்படின்னு நான் சொல்லுவேன். முதல்ல நம்ம சொல்லித்தர வேண்டிய கட்டாயத்தில் இருக்கும், நம்ம கடமைகள் இருக்குது. நீங்களும் இந்த வீடியோவை பார்த்துட்டு, நம்மளை ஏற்கனவே சொல்கிறேன், எந்த ஒரு வீடியோவும் வந்தாலும் நீங்கள் ஒரு நோட் எடுத்து டைரி எடுத்து எழுதுங்க. எனக்குன்னு ஒரு டைரியை போட்டுருங்க. அதை இம்ப்ளிமெண்ட் பண்ணணும். இம்ப்ளிமெண்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி முதல்ல எழுதணும், அனலைஸ் பண்ணணும், இம்ப்ளிமெண்ட் பண்ணணும். எழுதணும், அனலைஸ் பண்ணணும், இம்ப்ளிமெண்ட் பண்ணணும். இது பண்ணாமல் ஒரு வீடியோவை ஜஸ்ட் லைக் தட் கேட்டு போயிட்டீங்கன்னா வேலைக்கு ஆகாது. இதை எழுதி வைக்கும் போது ஒரு 3 to 6 மாதம் இல்லை 3 வருஷம் கழித்து எடுத்து பார்த்தீங்கன்னா இது ஒரு பொக்கிஷமாக உங்களுக்கு தெரியும் நண்பர்களே. நீங்கள் உங்கள் குழந்தைங்களுக்கு விட்டு போகிற ஒரு சொத்து அப்படின்னு சொல்லுவேன். இதை என்னோடய குருகிட்டேருந்து நான் கடைபிடிச்சி வரேன். ஒரு 15 வருஷங்களாக அதை நான் பண்ணுறேன். அவங்க சொல்கிற ஒவ்வொரு வார்த்தையும் என்னை வாழ்க்கையை தலைகீழாக புரட்டி போட்டிருக்கு. இன்ஃபேக்ட் நன்றியுணர்வு அப்படின்ற ஒரு விஷயம் எனக்கு ரத்தத்தில் கலந்துருக்கு. நான் இன்றைக்கி உயிரோடு இருக்கேன்னா அது காரணம் என்னோட குரு தான். அவங்களுக்கு உங்கள் சார்பாக உங்கள் முன்னாடி என் நன்றியை தெரிவிக்கிறேன். எங்கே இருந்தாலும் அவங்க நல்லாயிருக்கும். நம்மளால இந்த செல்ஃப் கான்ஃபிடன்ஸ் விஷயத்தை பேசுகிறதுக்கு முன்னாடி எந்த ஒரு வீடியோவும் நீங்கள் ஹெட்செட் போட்டு கேளுங்க. அது உங்களை மாற்றும். ஒரு கிளைண்ட் வந்திருந்தார், அவர் ஆல்மோஸ்ட் அட் த ஏஜ் ஆஃப் 35, ரைட்? ஒரு ஆட்டோமொபைல் கிளைண்ட். அவர்கிட்ட நான் முதல் விஷயம் சொன்னேன், உங்களுடைய பிஸ்னஸ் இறங்கும் போது உங்களோட கான்ஃபிடன்ஸ் லெவல் குறையுது. இது குறையக்கூடாது. பிஸ்னஸ் குறையும் போது உங்களோட கான்ஃபிடன்ஸ் லெவல்ஸ் இன்க்ரீஸ் ஆகணும். பயப்படாதீங்க. கான்ஃபிடன்ஸ்னால் என்ன அப்படின்னா அது ஒரு நாலேஜ் பேஸாக வந்திருக்கணும். ஒரு தொழிலோ ஒரு காரியமோ நீங்கள் செய்கிறீங்க அப்படின்னா அதை பற்றி என்ன புரிதல் உங்களுக்கு இருக்குது? முதல்ல தேவையானது புரிதல். ரெண்டாவது அறிவு. ஒரு பிரச்சனை, ஒரு டாஸ்க் வருதுன்னா அதை சமாளிக்கிறதுக்கு, அதை எதிர்கொள்வதற்கு, அதை வெல்வதற்கு முதல்ல உங்களுக்கு ஒரு நாலேஜ் வேணும். இல்லை, அந்த துறை சார்ந்த நாலேஜ் இருந்தால் நீங்கள் ஜெயிச்சிருங்க. பயப்பட மாட்டீங்க. உங்களுக்கு ஒரு விஷயம் தெரிஞ்சிருக்கு, ஜெயிப்பீங்க. தெரியல, கஷ்டப்படுவீங்க. அந்த கஷ்டம் வேணான்ற ஒரு டாஸ்க் எடுத்தீங்க அப்படின்னா முதல்ல உங்களுடைய ஸ்ட்ரென்த் அண்ட் வீக்னஸ் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கணும். உங்களோட ஸ்ட்ரென்த் என்ன, வீக்னஸ் என்ன? இந்த டைரியில் நீ இதை எழுதுங்க. உங்களோட ஸ்ட்ரென்த் என்ன, உங்களோட வீக்னஸ் என்ன, உங்களோட ஸ்கில் செட் என்ன? இது எல்லா இடத்துலையும் நான் சொல்லித்தரேன். உங்களோட ஸ்ட்ரென்த் என்ன, உங்களோட வீக்னஸ் என்ன, உங்களோட ஸ்கில் செட் என்ன, உங்களோட திறமைகள் என்ன, அதை அந்த சிச்சுவேஷனில் அப்ளை பண்ணணும். அவ்வளோதான். இதுதான் செல்ஃப் கான்ஃபிடன்ஸ். இதை பண்ணி பாருங்கள். உங்களுக்கு முன்னாடி எந்த ஒரு ப்ராப்ளமும் இருக்காது. ஏன்னா ப்ராப்ளம் ஒன்று கிடையாது. ஒரு பிரச்சனையை எதிர்கொள்ள முடியலன்னா நம்ம அதை ப்ராப்ளம் நினச்சிக்கிறோம். அப்படி கிடையாது. உங்களால் அதை முடியும். என்ன மாதிரியான கான்ஃபிடன்ஸஸ் நீங்கள் கொண்டு வரலாம்? இதுக்கு என்ன பண்ணணும்? முதல்ல கான்ஃபிடன்ஸ் எந்த ஒரு செயலை செஞ்சாலும் நீங்கள் ஒரு சிங்கம் மாதிரி தைரியமாக, துணிச்சலாக, தன்னம்பிக்கையாக செய்யணும் அப்படின்னா முதல்ல கம்ஃபர்ட் ஜோன்லேருந்து வெளில வரணும். எதை பற்றியும் பயப்படாதீங்க. ஏற்கனவே சொல்கிறது தான், ஃபெயிலியரை நினச்சி பயப்படாதீங்க. முதல்ல பயப்படாதீங்க. யார் வேணால் உங்களை ரிஜெக்ட் பண்ணலாம், நீங்கள் உங்களை ரிஜெக்ட் பண்ணாதீங்க. அவ்வளோதான். இது எப்பயும் உங்களோட பிஹேவியரில் ஒவ்வொரு காரியத்திலும் விழுந்துட்டு நீங்கள் சிங்கம் மாதிரி நீங்கள். அவ்வளோதான். யாருக்கும் எதுக்கும் பயப்படாதீங்க. பயந்து என்ன செஞ்சீங்க? ஒரு காரியத்தை செஞ்சுருங்க. ரிசல்ட்டை பற்றி கவலைப்படாதீங்க. ஏற்கனவே சொன்ன லா ஆஃப் அட்ராக்ஷனில் சொல்லுவேன், உங்களுடைய எண்ணங்கள், 2வது உங்களோட வைப்ரேஷன், 3வது ஆக்ஷன், 4வது தான் ரிசல்ட். நீங்கள் பாசிட்டிவாக இருங்க. அவ்வளோதான். பாசிட்டிவ் வைப்ரேஷன் உங்களுக்குள்ளே கொடுத்துக்கிட்டே இருங்க. யாரை பற்றி யோசிக்காது நம்மளே. நீங்கள் ஜெயிக்கணும்னு முடிவு பண்ணிட்டீங்க அப்படின்னா ஜெயிச்சிருவீங்க. உங்களை தடுக்க யாரும் கிடையாது. அதை முதல்ல புரிஞ்சுக்கிங்க. அந்த யூனிவர்ஸ் உங்களை ஜெயிக்க வைக்க தான் போராடிக்கிட்டு இருக்கு. அவ்வளோ. நீங்கள் ஒரு ஹீரோ, ஒரு சாம்பியன். இப்போ இந்த கான்ஃபிடன்ஸ் லெவலை இன்க்ரீஸ் பண்ணணுமா? ஒவ்வொரு காரியத்தையும் ஒரு பிஸ்னஸில், ரிலேஷன்ஷிப்பில் ஜெயிக்கணுமா? நான் சில கேள்விகள் என்னோட கிளைண்ட்டை கேட்பேன், அதை உங்கள்கிட்ட கேட்குறேன். இதுக்கு ஆன்சரை மனசாட்சியோட சொல்ல பாருங்கள். சரியா? எந்த ஒரு விஷயம் எடுக்கும் போதும் பயப்படுறீங்களா? இதை செய்ய முடியுமா, செய்ய முடியாதுன்னு ஒரு தயக்கம் உங்களுக்கு இருக்கா? எங்கே இது தோற்றுருமோ, இந்த பிஸ்னஸ் தோற்றுருமோ, இந்த காரியம் தோற்றுருமோ, ஜெயிக்காதோ அப்படின்ற ஒரு பயம் உங்களுக்கு இருக்கா? நீங்கள் உங்களை மற்றவங்களோட கம்பேர் பண்ணுறீங்களா? உங்களோட ஸ்ட்ரென்த்து, உங்களோட வலிமை, உங்களோட எபிலிட்டி, உங்களோட திறமை, இதன் மேலே உங்களுக்கு டவுட் இருக்கா? ஒரு விஷயத்தை நோக்கி போகிறீங்க, அது கிடைக்கல, பேடாக ஃபீல் பண்ணுறீங்களா? கில்ட்டியாக ஃபீல் பண்ணுறீங்களா? நர்வஸ் ஆகுறீங்களா? கோபம் வருதா? மற்றவங்க என்ன நினச்சிருவாங்களோன்னு பயப்படுறீங்களா? இதுக்கெல்லாம் ஆன்சர் எஸ் அப்படின்னா நீங்கள் ரொம்ப இனிமே தான் உங்களுக்கு செல்ஃப் கான்ஃபிடன்ஸ் வரணும். தன்னம்பிக்கையே வரணும் நண்பர்களே. தன்னம்பிக்கை வரணும். அது வந்துருச்சுன்னு நினச்சிங்க. இதுக்கு ஒரு 4 எஸ் ஃபேக்டர் சொல்லி தருவேன் நான். இன்ஃபேக்ட் 5 இருக்குது. இந்த எஸ் ஃபேக்டர்ஸை யூஸ் பண்ணால் கான்ஃபிடன்ஸ் பொங்கி வரும். நீங்கள் ஒரு சிங்கம் மாதிரி இருப்பீங்க, ஜெயிப்பீங்க. சரியா?
முதல் விஷயம் என்ன அப்படின்னா செல்ஃப் அக்செப்டன்ஸ். முதல் விஷயம் செல்ஃப் அக்செப்டன்ஸ். முதல்ல என்ன நடக்குதோ, என்ன நடக்க போதோ அதை நீங்கள் அக்செப்ட் பண்ணுங்க. அக்செப்ட் த ட்ரூத், அக்செப்ட் த ரியாலிட்டி, அக்செப்ட் த பெயின். உண்மை இதுதான். கடன் இருக்குன்னா கடன் இருக்கு. கடன் இல்லைன்னு மேனேஜ் பண்ணி இன்னும் கடன் ஆகிறத விட கடன் இருக்கு, ஆமாம் எனக்கு இருக்கு, இதை நான் தோத்துக்கிட்டு இருக்கேன், என்னோட பிஸ்னஸ் குறைஞ்சிட்டு இருக்கு, அதை நீங்கள் புரிஞ்சுக்கிட்டாலே அது ஏன் பிஸ்னஸ் தோக்குது, ஏன் உங்களுக்கு கடன் இருக்கு, கடன் அடைக்கிறதுக்கும் பிஸ்னஸை சக்ஸஸ் பண்ணுறதுக்கும் மைண்ட் செட் வரும். சக்ஸஸ் ஈக்குவல் டு 2 தான். ஒன்று மைண்ட் செட், இன்னொன்று கான்செப்ட். அந்த சக்ஸஸ் மைண்ட் செட் வேணும் அப்படின்னா செல்ஃப் அக்செப்டன்ஸ் இருக்கணும். ஆமாம் இதை நான் பண்ணிட்டேன், தப்பு பண்ணிட்டேன், சரி பண்ணுவேன். தப்பே பண்ணலன்னு சொல்கிறாங்க, எப்படி நீங்கள் சரியாக முடியும்? அதுக்கு தான் சொல்கிறேன், உங்களோட மைனஸ் என்ன எழுதுங்க. அதை உங்களோட மென்டார்ட்ட கோச்சிட்ட உட்காந்து எப்படி இதை நான் சரி பண்ணுறதுன்னு கேளுங்க, தப்பே கிடையாது. அடுத்த விஷயம் பிலீஃப், செல்ஃப் பிலீஃப் ரொம்ப ரொம்ப முக்கியம் நண்பர்களே. நீங்கள் நம்புறீங்களா? எந்த ஒரு விஷயம் பண்ணாலும் உங்களால் முடியும் நம்புங்க. முடியாதுன்னு யார் சொன்னாலும் சரி, அம்மாவோ அப்பாவோ ஒய்ஃபோ ஹஸ்பண்டோ அண்ணன் தம்பி சொந்தக்காரன் ஃப்ரெண்ட்ஸு யாருமே தேவையில்லைன்ற நான். உங்களை முடியாதுன்னு சொல்கிறதுக்கு ஒருத்தன் தேவையா சொல்லுங்கள். சின்ன வயசில் நீங்கள் எப்படி இருந்தீங்க? ஒவ்வொரு விஷயத்துக்கும் இந்த மாதிரி தயங்குவீங்களா, பயப்படுவீங்களா? உங்களுக்கு தைரியம், துணிச்சல், தன்னம்பிக்கை இருந்தது. இப்போ வளர வளர ஏன் குறைஞ்சிருச்சு? பயப்படுறீங்க. நினச்சி பாருங்கள், உங்களால் முடியும். குழந்தையா இருக்கும்போது யோசிச்சோமா, இதை பண்ண முடியும் நினச்சோமா, டக்குன்னு ஒரு ஆக்ஷனில் இறங்கியிருப்போம். ஆனால் இப்போ இறங்குறோமா? நம்புங்க. செல்ஃப் பிலீஃப் ரொம்ப ரொம்ப முக்கியம். உங்களால் ஜெயிக்க முடியும். அடுத்த ரொம்ப முக்கியமான விஷயம் செல்ஃப் இமேஜ். இதை நான் நிறைய பேர்கிட்ட பார்க்குறேன். பேச வந்த ஒரு நண்பர் இன்னொரு நண்பர் கூப்பிட்டு வந்தார். எனக்கு யாருன்னே தெரில. பேசி 5வது நிமிஷம் என்கிட்ட ஒரு 50,000 கேட்குறாரு பணத்தை. அவங்க என்ன சொல்லி என்னை கூப்பிட்டு வந்தாங்கன்னு தெரியல. யோசிச்சு பாருங்க, யாருன்னே தெரியாத ஒருத்தர் என் ஆஃபீஸில் வந்து உட்காந்து 10 நிமிஷத்தில் 50,000 எனக்கு பிரச்சனை இருக்குன்னு கேட்குறாரு. அப்போ அந்த கடன்ற ஒரு விஷயம் வந்த உடனே யார்கிட்ட வேணாலும் ஒரு சங்கோச்சம் இல்லாமல் டக்குன்னு பணம் கேட்க வருது. முதல் தடவை கடன் கேட்கும்போது நமக்கு ஒரு மாதிரி இருக்கும், கூச்சமாக இருக்கும். அப்புறம் அது பழகிடும். நிறைய பொய் சொல்லி கடன் வாங்க ஆரம்பிச்சிருவோம். அதை அவர் என்கிட்டே அப்ளை பண்ணார். ஆச்சரியமாக இருந்தது எனக்கு. நண்பர்களை, எதை விட்டு கொடுத்தாலும் உங்களோட செல்ஃப் இமேஜை விட்டு கொடுக்காதீர்கள். அது உங்களை ஜெயிக்க வைக்கும். ஏன் அப்படி இருக்கீங்க? கண்ணாடி முன்னாடி நின்று பாருங்கன்னு சொல்கிறேன் நான். போயிட்டு நீங்கள் ஒரு சிங்கம். நீங்கள் கடன் வந்தால் என்ன? கடன் எல்லாருக்கும் தான் இருக்குது. யார் கடன் இல்லை? கடன் இருக்கிறது பிரச்சனை இல்லை. கடனை அடைப்பதற்கான ஸ்ட்ராட்டஜி தெரியாமல் நீங்கள் ஓட்டிகிட்டு இருக்கீங்க பாருங்கள், அதுதான் தப்பு. ரொம்ப ரொம்ப கஷ்டம் நண்பர்கள். இந்த செல்ஃப் இமேஜை விட்டுறாதீங்க. நீங்கள் ஒரு எப்பயுமே சொல்லுவேன், நீங்கள் யார்கிட்ட போய் பேசுகிறீங்களா, உங்களோட செல்ஃப் கான்ஃபிடன்ஸ் குறைவாக இருக்குது, அப்போ நினச்சிங்க நீங்கள் ஒரு சிங்கம். சிங்கம் எதுக்கும் பயப்படாது, நீங்கள் ஒரு சிங்கம் தான் நீங்கள். அடுத்த விஷயம் செல்ஃப் எஸ்டீம். இது தேவையா? முதல்ல உங்களை பற்றி நீங்கள் பெருமையாக நினைங்க. உங்களை மாதிரி ஒரு மனிதன் கிடையாது. மேபி இப்போ கடன் வந்திருக்கலாம், ரிலேஷன்ஷிப்பில் யாராவது உங்களை விட்டு போயிருக்கலாம். ஆனால் சின்ன வயசில் எவ்வளோ அச்சீவ் பண்ணியிருப்பீங்க? நீங்கள் பண்ணியிருக்கீங்களா? எவ்வளோ சந்தோஷமாக இருந்தீங்க, எவ்வளோ பெருமையாக இருந்தீங்க. யாரோ ஒரு மனுஷன் உங்கள்கிட்ட வந்துட்டு அவன் உங்களை விட்டு போன பின்னாடி உங்களுடைய செல்ஃப் எஸ்டீம் குறையலாமா? அதனால் ஒரு காம்ப்ளெக்ஸோ கஷ்டமோ வரலாமா? அடுத்தவங்கள்ட்ட இருக்கா நம்மளுடைய ப்ளஸ் பாயிண்ட் அடுத்தவங்கள்ட்ட இருக்கா? ஒருத்தவங்க வராங்க போயிட்டாங்க, அதை நினச்சி கஷ்டப்படணுமா, கவலை பண்ணுமா? எந்த உறவை இழந்தாலும் பயப்படாமல் தைரியமாக துணிச்சலாக நில்லுங்க. ஏன்னா உங்களுக்கு இப்போ 1000 உறவுகள் இருக்குது. அவங்களுக்கு நீங்கள் என்ன பண்ணீங்க? ஒரு உறவு வந்துச்சு போயிடுச்சுன்னு நினச்சி கவலைப்படுற நீங்கள் இருக்கிற உறவுகளுக்கு என்ன பண்ணீங்க? இதை நீங்கள் ஒரு முடிவு பண்ணுங்க. சரியா? எப்பயுமே உங்களை நினச்சி பாசிட்டிவாக இருங்க நண்பர்கள். நீங்கள் தான் ஒரு கெத்து, நீங்கள் தான் ஒரு ஹீரோ. அதை மற்றவங்க சொல்லுன்ற அவசியம் வேணாம். உங்களுக்கு தெரிஞ்சால் போதும். நீங்கள் நின்னா நடந்தா உட்காந்தா ஒரு ஹீரோ. மற்றவங்க உங்களை ரெகக்னைஸ் பண்ணு நினைக்கவே நினைக்காது. எந்த ஒரு எவன் ஒருத்தனோட ரெகக்னைஸனும் உங்களுக்கு தேவையில்லை. அதெல்லாம் தூக்கிடுங்க. அடுத்த ரொம்ப விஷயம், முக்கியமான விஷயம் செல்ஃப் டாக். ஐயோ, ஐ லவ் செல்ஃப் டாக். செல்ஃப் டாக்ன்ற ஒரு விஷயம் என் குரு எனக்கு சொல்லி கொடுத்தாங்க. ஒரு வேளை அது இல்லைனா இப்போ நான் உயிரோடு இருக்கேன்னு தெரியாது. செல்ஃப் டாக்கான நேரம் 3:50 3:58. ஒரு மனிதன் காலையில் எந்திரிச்சிட்டா 3:45 செல்ஃப் டாக் கண்ணை மூடி உட்காந்து நிறைய வீடியோஸ் நான் போட்டிருக்கேன் செல்ஃப் டாக் பற்றி. இதை பண்ணிட்டானா அவனோட கடன் அடைய நண்பர்களை. எத்தனை கோடியாக இருந்தாலும் சரி, யார் அவனை விட்டு போனாலும் சரி, திரும்ப வருவார்கள். செல்ஃப் டாக் உங்களுடைய எல்லா பிரச்சனைக்கும் ஒரு சொல்யூஷன். யாருக்கிட்டையும் எந்த ஒரு சொல்யூஷன் நீங்கள் தேடி போக வேண்டிய அவசியம் இல்லை, உங்கள்கிட்ட இருக்குது. அதுதான் செல்ஃப் டாக். எதை பண்ணுறீங்களோ இல்லையா செல்ஃப் டாக் பண்ணுங்கள். செல்ஃப் டாக்ன்றது நமக்கு நாமே பேசிக்கிறது இல்லை, நீங்கள் பேசாமல் இருக்கிறது. அது என்னோட பர்சனல் எக்ஸ்பீரியன்ஸில் சொல்கிறேன். இந்த பிரபஞ்சம் உங்களுக்கு ஆன்சரை தரும். எப்போ உங்களோட மனதின் இறைச்சல்கள் நின்னா உங்களுக்கு ஆன்சர் கிடைக்கும். அதுக்கு தான் செல்ஃப் டாக் சொல்கிறேன். நீங்கள் கான்ஷியஸாக விட்டு நோக்குங்க. ஒரு நிமிஷம் அமைதியாக இருங்க. எந்த எண்ணத்தை பற்றியும் கவலைப்படாதீங்க. அதுவே உங்களுக்கு ஆன்சர் கொடுக்கும். இதை நான் சொல்லலை. உலகத்திலே மிகப்பெரிய புத்திசாலின்னு சொல்லப்படுற ஆல்பர்ட் ஐன்ஸ்டீன் சொல்கிறார், யூனிவர்ஸோட மைண்ட் வாய்ஸ் தான் செல்ஃப் டாக் அப்படிங்கிறாரு. அதை நீங்கள் பண்ணி பாருங்கள். இதெல்லாம் தாண்டி நீங்கள் ஜெயிக்கணுமா? ஒரு விஷயத்தை புரிஞ்சுங்க நண்பர்களே. நீங்கள் ஒரு விஷயம் ஜெயிக்கலை, உங்களுக்கு ஒரு பிஸ்னஸ் சரியாக போகலை அப்படின்னா, ஒரு ரிலேஷன்ஷிப் நிற்கலை அப்படின்னா, ஒரே விஷயம்தான். உங்களை நீங்கள் அனலைஸ் பண்ணி பார்த்துருக்கீங்களா?
எங்கே நீங்கள் லாக் ஆகிறீங்கன்னு உங்களுக்கு தெரியுமா? உங்களோட மைனஸ் என்ன? அதுதான் சொல்கிறேன், உங்களோட மைனஸை எழுதுங்கன்னு சொல்கிறேன். ஒருவேளை நம்மளோட தப்பால் இந்த பிஸ்னஸ் ஜெயிக்காமல் இருந்திருக்கலாமோ, இந்த ரிலேஷன்ஷிப் சக்ஸஸ் இல்லாமல் இருந்திருக்கலாமோ. நீங்கள் ஏன் உங்களை அனலைஸே பண்ணுறதில்ல? இதுக்கு எல்லாத்துக்கும் என்ன தீர்வு? சிம்பிள் சிம்பிள் சிம்பிள், ஒரே வார்த்தை. இந்த ஒரு வார்த்தை பவர்ஃபுல் வார்த்தை என்ன தெரியுமா? மாறிடுங்க, அவ்வளோதான். சேஞ்ச் பண்ணுங்க, அவ்வளோதான். ஸ்கிப் அண்ட் ஸ்வாப்னு ஒரு டெக்னிக் சொல்லி தருவேன் என்னோட ஒர்க் ஷாப்பில். முதல்ல நிறுத்துங்க, ஸ்டாப், அவ்வளோதான். நிறுத்து, மாறு, அவ்வளோதான். யார் உன்னை விட்டு போனா என்ன? உன்னை விட்டு போகாதவங்களுக்கு ஏதாவது செய்ய ஆரம்பி, வாழ்க்கை சொர்க்கமாக மாறும். பிஸ்னஸில் இருக்க தப்பை புரிஞ்சிங்க, அவ்வளோதான். என்ன தப்பு பண்ணுறோன்னு கற்றுக்குங்க, அதை மாற்றுங்க, அதுக்காக போராடுங்க, விடாதீங்க. மாற்றம் கஷ்டம்தான். சில விஷயங்கள் நான் உங்களுக்கு சொல்லித்தரணும்னு நினைக்கிறேன் நண்பர்களே. இது இப்போ ஒரு செகண்ட் வீடியோவில் இன்னும் சில ப்ராக்டிக்கல் ஸ்ட்ராட்டஜி உங்களுக்கு நான் சொல்லித்தரேன். நம்மளே ஒரே ஒரு விஷயம் தான் சொல்கிறேன். இந்த யூனிவர்ஸ் உங்களை படைக்கும் போது நீங்கள் ஒரு கடன்காரனாவோ, பிஸ்னஸில் ஃபெயிலியர் ஆகணுமோ, ஒரு ரிலேஷன்ஷிப்பில் ஃபெயிலியர் ஆகணும்னு அது உங்களை படைக்கல. ஒரு சக்ஸஸ்ஃபுல் சாம்பியனை தான் படைச்சிருக்கு. நாம் தான் சில தப்பான முடிவுகள் எடுத்து நிறைய மைனஸை நமக்குள்ளே வச்சுக்கிட்டு அதை ப்ளஸ்ஸாக நினச்சி எக்ஸிக்யூட் பண்ணாமல் தப்பு பண்ணி ஒரு மென்டர்ஷிப், ஒரு கோச்சுக்கிட்ட போகாமல், நம்மளோட ஒரு குருக்கிட்ட இல்லாமல் நாமளே எல்லாம் பண்ணி காலி ஆகிடும், அவ்வளோதான். நான் அப்படி தான் பண்ணேன். இது என்னோட பர்சனல் தாட், ரைட்? என்கிட்ட எல்லாமே இருந்தது. ஒரு நாள் எல்லாவற்றையும் இழந்து நான் ஜீரோவாக இருந்தேன். அது காரணம் என்னோட மென்டார் நான் கண்டுபிடிக்கவே இல்லை. அதை கண்டுபிடிச்ச வாழ்க்கை மாறிச்சு. இதெல்லாம் அவங்க சொன்ன விஷயம்தான். அவங்க ஒவ்வொரு விஷயமா என்னை சரிப்படுத்துனாங்க, எனக்குள்ளே இருந்த நெகட்டிவை மாற்றினாங்க. என்னோட மிகப்பெரிய கோபக்காரனா, ஒரு அக்ரெசிவான பையனாக இருந்தேன், அதை மாற்றுறாங்க. நன்றி உணர்வுன்னு ஒரு விஷயத்தை கொண்டு வந்தாங்க, செல்ஃப் டாக்கை புகுத்துனாங்க. இதெல்லாம் பண்ண என்னோட லைஃப் மாற ஆரம்பிச்சிது நண்பர்களே. நீங்களும் மாறணுமா? என்னென்ன விஷயங்கள் நான் சொல்லணும்? எஸ் ஃபேக்டர், அந்த 5 எஸ் ஃபேக்டரையும் பண்ணுங்க. உங்களை ஜெயிக்க ஒருத்தரும் கிடையாது. நான் எப்பயுமே சொல்வேன், நாம் மேன் மேட் ஆப்ஜெக்ட் அல்ல, நம்ம ஒரு யூனிவர்ஸ் மேட் ஆப்ஜெக்ட், காட் மேட் ஆப்ஜெக்ட். ஜெயிக்க வந்திருக்கும். சி ஆன் டாப்.